ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், தலானன் யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் நிறைய யூனிவர்சிட்டிக்கு நம்ம தகவல் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இனிமேல் வரப்போகிற யூனிவர்சிட்டிஸ் எந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி பற்றின தகவல்கள் வேணும்னு சொல்லி மாணவர்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ் கேட்டதுனால மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி மற்ற யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் தகவல் வருதோ அதே மாதிரி இப்போ இனிமேல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தொடர்பான தகவல்களும் நம்மளுடைய சேனலில் வரிசையாக வரும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்தாங்க. அந்த லாஸ்ட் டேட் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டு என்ன, அது எப்போ நமக்கு அந்த டேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த அசைன்மெண்ட் கொஸ்டின் ஏற்கனவே மாணவர்கள் டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த செமஸ்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்கும். நீங்கள் 1ஆவது செமஸ்டர்லேருந்து உங்களுக்கு 5ஆவது செமஸ்டருக்கான கொஸ்டின்ஸ், டிப்ளமோக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் எந்த செமஸ்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஜியா, பிஜியா, எம்ஏவா, பிஏவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன மேஜர், இப்போ உதாரணத்துக்கு எம்ஏனா எம்ஏ தமிழில் ஒரு கொஸ்டின்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ நான் எம்ஏ தமிழ் மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்ஏ தமிழை செலக்ட் பண்ணுறேன். எம்ஏ தமிழில் கிளிக் பண்ண உடனே மாணவர்களுக்கு தேவையான அந்த கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நம்ம மாணவர்கள் நம்ம யூனிவர்சிட்டியோட கைட்லைனை ஃபாலோ பண்ணி நம்ம அசைன்மெண்ட் எழுதிக்கணும். இதுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தொடர்பான அந்த அசைன்மெண்ட்டுக்கான இந்த கைட்லைன்ஸு. இதேமாரி மாணவர்கள் இது நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அனைத்து தகவலும் உடனுக்குடன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய தலானன் வாட்ஸ்அப் சேனல் ஒரு சேனல் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மாணவர்கள் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் ஃபீஸு, அசைன்மெண்ட் எழுதுறது எப்படி, அதேமாதிரி அவங்களுக்கான எக்ஸாம் கைட்லைன்ஸ் தொடர்ந்து எல்லாமே நம்மளுடைய சேனலில் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மாணவர்கள் இதுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தாங்க. அதேமாதிரி மாணவர்களுக்கான டைம் டேபிளும் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அது யூஜி டைம் டேபிள் தனியாக, பிஜி டைம் டேபிள் தனியாக, செமஸ்டர் டிப்ளமோ எல்லாமே தனித்தனியாக இருக்குது. மாணவர்கள் அதையும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். போயிட்டு இந்த லிங்க் டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களுக்கு டைம் டேபிள் தேவையான அனைத்து தகவலுமே அந்த இடத்துல மாணவர்களுக்கு கிடைக்கும். இப்போ அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே ஏற்கனவே எழுதியிருப்பீங்க. அந்த அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எழுதி சப்மிட் பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த அசைன்மெண்ட் நம்ம சப்மிட் ஆயிருக்கா ஆகலை அப்படின்னு செக் பண்ணுறது கூட ஒரு அப்டேட் இருக்குது. நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்தளவில் நம்மளுடைய அசைன்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணியிருக்கா, அங்கே ரிசீவ் ஆயிருக்கா இல்லை அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். அதையும் வரக்கூடிய வீடியோவில் மாணவர்களுக்காக தெளிவாக சொல்கிறோம். இதேமாதிரி மாணவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் மாணவர்களுக்கு சொல்லுங்கள். அது கண்டிப்பாக ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, பெய்டு சர்வீஸ். மாணவர்களுக்கு ஏதாவது இப்போ கஷ்டமான பாடம் இருந்தால் சொல்லுங்கள். அதை நீங்கள் புக் பிடிஎஃப் அனுப்பி வச்சிங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்மளே ரெடி பண்ணி மாணவர்களுக்கு அதை ஃப்ரீயாக நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் அந்த கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுக்குறது கண்டிப்பாக மாணவர்களுக்கு அது பெய்டு சர்வீஸாக தான் கொடுக்க முடியும். ஏதாவது மாணவர்கள் தேவைப்பட்ட சப்ஜெக்ட் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2025 அசைன்மெண்ட்டுக்கான லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 29. அதுக்குள்ளே அங்கே கிடைக்கிற மாதிரி மாணவர்கள் உங்கள் அசைன்மெண்ட் எழுதி சென்ட் பண்ணிடுங்க.